அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர். நவக்கிரக தமிழ் எண்கிணது ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றது. இதான் இந்த எண்கிணம். தமிழுக்கு 740 எழுத்து. அதற்கு உண்டான எழுத்துக்களுக்கு தனித்தனி எண்கிணம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நான் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நாள் 2 எழுத்து. நாள் என்றால் புதுமையை குறிக்கிறது. நாளுக்கு வந்து எண்கிறதும் 6 4. இதையெல்லாம் கூட்டாக்க 10. அதோடைய விதி என்கிறது 1. நாள் 10. அதோடைய விதி எண் 1. ஒவ்வொரு நாளும் புதுமையாகவே நமக்கு தோன்றுகிறது. சூரியன் உதிக்கும் போதெல்லாம் நமக்கு புதுமை தான். அதான் நாள் 1. ஒவ்வொரு நாளும் புதுமையே. வாள் என்றால் ஒளியை குறிக்கிறது. 3 4 அதோடைய எண்கிணம். அதை கூட்டினாக்க 7. 7ஆம் இடம் 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது. அந்த வாள் என்ற ஒளி. முண்டம் என்றால் நெற்றியை குறிக்கிறது. முண்டத்துக்கு வந்து 4 எழுத்து. 3 3 5 7 இதெல்லாம் கூட்டினாக்க 18. அதோடைய விதி என்கிறது 9. முண்டத்துக்கு வந்து நெற்றி. முண்டம் என்றால் நெற்றியை குறிக்கிறது. முண்டத்துடைய பொருள் நெற்றியை குறிக்கிறது. அவை 9ஆவது எண்கிணத்தில் வருகிறது. சூடகம் என்றால் கைவளை. அந்த சூடகத்துக்கு வந்து 4 எழுத்து. 7 5 1 7 எல்லாம் கூட்டாங்க 16. அதோடைய விதி என்கிறது 2. அதோடைய விதி என்கிறது 7. சூடகத்துக்கு வந்து சூட என்றால் கைவளை. சூடகம் 7ஆவது எண்கிணத்தில் வருகிறது. ஆர்த்தலுக்கு வந்து 5 எழுத்து. 8 9 4 7 1 எல்லாம் கூட்டினாக்க 2. எல்லாம் கூட்டாக்க 29. அது விதி என்கிறது 2. ஆர்த்தல் என்றால் ஒலித்தல். அப்போ ஆர்த்தல் வந்து 7ஆம் ஆர்த்தல் வந்து 2ஆவது ஸ்தானத்தில் வருகிறது. ஆர்த்தல் ஒலித்தல். அதே நடக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஒலித்தல் என்றால் பேசுதல், ஒலித்தல் என்று கேட்குதல் என்று சொல்லலாம். ஆனால் ஆர்த்தல் ஒலித்தல். பாடகத்துக்கு வந்து 4 எழுத்து. பாடகம் என்றால் காலனி. பாடகத்துக்கு வந்து எண்கிணம் 7 5 1 7 எல்லாம் கூட்டினாக்கா 20. அதனுடைய விதி என்கிறது 2. பாடகம் விதி எண் 2ஐ குறிக்கிறது. பெற்றி என்ற தன்மையை குறிக்கிறது. பெற்றிக்கு வந்து 3 எழுத்து. 3 5 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8. தன்மை. பெற்றி என்ற தன்மை நல்ல தன்மைகளை குறிக்கிறது. பெற்றி அதனுடைய 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் வருகிறது. பெற்றி. எச்சன் என்ற யாகத்தலைவன் என்று அர்த்தமாகிறது. எச்சனுக்கு வந்து 4 எழுத்து. 4 9 3 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 22. அதனுடைய விதி என்கிறது 4. எச்சன் யாகத்தலைவன். எச்சன் என்ற யாகத்தலைவனை குறிக்கிறது. பிறவாய் என்றால் பிறவியாய் என்ற சொற்களை குறிக்கிறது. பிறவாய்க்கு 4 எழுத்து. 1 8 3 8 அதோடைய விதி என்கிறது 2. பிறவாய் அதோடைய விதி என்கிறது 2. கோன் என்ற காதநாயக தலைவன். கோனுக்கு வந்து 6 6 அதை கூட்டினாக்க 12. அதோடைய விதி என்கிறது 3. கோன் என்றால் காதலாகிய தலைவன் என்ற சொல்லை குறிக்கிறது. கை. இந்த கை தான் நம்ம கை என்றால் இது என்னன்னு சொல்லுது? இடம்தான். கை என்றால் இடம். கை என்றால் இடத்தை குறிக்கிறது. அந்த கை என்கிறதும் 5 தான். அதோடைய விதி எண்ணும் 5 தான். 5ஆம் ஸ்தானத்தில் கை இருக்கிறது. 5ஆம் இடம் புத்தி ஸ்தானத்தில் இருக்கிறது. புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது. அந்த 5ஆம் இடம் 5ஆம் இடம்தான் முக்கியமானது. அந்த 5ஆம் இடம் கைராசி என்று சொல்கிறார்களே, அதுதான் 5ஆம் இடம். அந்த 5 குடைவன் கிரகங்கள் லாபஸ்தானத்தில் ஏறி நின்றால் அது நல்லது தான் செய்யும். 5 குடைவன் இருக்கும் இடத்தில் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் அது நல்ல பலன்கள் யோகங்களையே கொடுக்கும். அதான் கை என்றால் இடத்தை குறிக்கிறது.
கை என்பது அது ஒரு மொகராசின்னு கூட சொல்லலாம். அவர் கைப்பட்டார். தாய்மார்கள் கூட பெற்றெடுக்கும் தாய்மார்கள் பிள்ளையை எப்படி வளர்க்கிறார்களோ அந்த கை தான். கையினால தான் பிள்ளைகளுடைய குணம் மனம் எல்லாமே தோன்றுது. தாய் எப்படி கையினால தானே தூக்கி வளர்க்குறாங்க. அதான் அந்த கையிடம் அதான் கைராசி. அவள் கைராசி வளர்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கைக்கு வந்து 5ஆம் இடம். கை என்ற இடத்தை குறிக்கிறது. அப்பு என்றால் நீர், கங்கை, கோதாவரி இப்படி குறிக்கிறது. அப்பு என்றால் 3 எழுத்து. அப்புக்கு 3 எழுத்து. 1, 6, 2 அதெல்லாம் கூட்டாக்க 9. அதனுடைய விதி என்கிறது 9 தான். அப்பு வந்து 9ஆம் ஸ்தானத்தில் வருகிறது. 9ஆம் இடம் என்றால் அவங்க ஸ்தானத்துக்கு 9ஆம் இடமும் இருக்கலாம். மேஷத்துலேருந்து 9ஆம் இடம் தனுசுவாகவும் இருக்கும். அதான் அப்பு, நீர், கங்கை. அப்பு என்றால் 9ஆம் இடத்தை குறிக்கிறது. ஒப்பு என்றால் ஈடு. ஒப்பு என்றால் ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அதான் ஈடு. ஒப்பு என்றால் ஈடு என்ற வார்த்தையை குறிக்கிறது. ஒப்புக்கு 3 எழுத்து. 3, 6, 2 இதெல்லாம் கூட்டாக 11. அதனுடைய விதி என்கிறது 2. ஒப்பு என்றால் ஈடு. ஒப்பு வந்து 2ஆம் இடத்தில் வருகிறது. அதான் ஈடு செய்ய முடியாதது. ஆனால் ஒப்பு வந்து 2ஆம் இடத்தில் எந்த கிரகங்கிறதுனால ஒரு பலன் கொடுக்கும். அது கெடுத்து விட்டு நல்லது கொடுக்கும், ஆக்கி விட்டும் கொடுக்கும், ஆக்காமையும் கொடுக்கும். அது 2ஆம் இடத்தையே குறிக்கிறது. செப்பு என்றால் சிமிழை குறிக்கிறது. செப்புக்கு 3 எழுத்து. 6, 6, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அது விதி என்கிறது 5. செப்பு என்றால் சிமிழை குறிக்கிறது. அடுத்தது ஆர் என்ற இணை என்ற அர்த்தமாகிறது. இணை. ஆர் என்றால் இணை. 6க்கு வந்து 2 எழுத்து. 8, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8. ஆர் என்றால் இணையை குறிக்கிறது. மாண்பு என்றால் மேன்மையை குறிக்கிறது. மிகப்பெரிய ஆட்களை குறிக்கிறது. அது மேன்மை. அதிகாரிகளை குறிக்கிறது. அலுவலரை குறிக்கிறது. மாண்டவர்களையும் குறிக்கும். ஒரு பெரிய மிக அதிகாரிகளை குறிக்கும். மேலே இருக்கக்கூடியவங்களையே குறிக்கும். மாண்புக்கு வந்து 3 எழுத்து. 8, 7, 2 இதெல்லாம் கூட்டாக்கா 17. அது விதி என்கிறது 8. மாண்பு மிக உயர்ந்தவர்கள், மேன்மை என்று சொல்லக்கூடியதான் மாண்பு. அது முதலமைச்சர்களுக்கும் வரும், அமைச்சர்களுக்கும் வரும். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், மாண்பு என்றுலாம் அதான் அவங்களாம் மேன்மைக்குரியவர்கள், வெற்றி பெற்றவர்கள், ஜெயித்தவர்கள். கிரிக்கெட் போட்டில் வரவங்களாம் அவங்களும் அப்படி தான், மாண்பு தான். சில பரிசு பெற்றவர்களும் மாண்பு தான், வெற்றி பெற்றவர்களும் மாண்பு தான். பாடகர்கள் மிக வெற்றி பெற்ற பேர்களும் மாண்பு தான். ஆனால் மக்களை விட மக்களுக்கு முன்னணியாக போகிறவங்க அத்தனை பேருமே மாண்பு தான். மாண்பு என்ற மேன்மையை குறிக்கிறது. ஒரு மனுவில் எழுதும்போது மேன்மை என்று எழுதுகிறோம். ஏனென்றால் அவர்களுடைய பெயர் நம்ம சொல்லாமல் தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து மேன்மை என்ற அர்த்தம். மேன்மைக்கு வந்து 3 எழுத்து. 8, 7, 2 இதெல்லாம் கூட்டாக்கா 17. அதோட விதி என்கிறது 8. மேன்மை. மாண்புக்கு வந்து மேன்மை என்ற அர்த்தம். மாதிரி வேதியன், வேத மோதுபவன். வேதியனுக்கு வந்து 4 எழுத்து. 6, 2 6, 8, 2, 6 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்கிறது 4. வேதியன் என்ற வேத மோதுபவன். வேதம் 3. வேதம் என்ற அறிவு நூல்களை குறிக்கிறது. வேதம் 6, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்கிறது 2ஐ குறிக்கிறது. அப்போ வேதம் அறிவு அல்லது நூலை குறிக்கிறது. வேதம் என்றால் அறிவு நூல் இதான். அதனால் இந்த வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த எண்கள் இதுதான். நான் அரியலூர் மாவட்டம், திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கணித வல்லவர். நான் வார்த்தை அடிப்படையில் இதை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். சாதாரண லாவா செல்லும் மூலமாகத்தான் இதை இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதனால் இந்த வீடியோக்கள் மூலம் தமிழ் வார்த்தைகள் அனைத்தையுமே நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.